பிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா 2024. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியஸ் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் 24 காலி பணியிடங்களும், ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 5 காலி பணியிடங்களும், நைட் வாட்ச்மேனுக்கு 7 காலி பணியிடங்களும், அதாவது ஜீப் டிரைவருக்கு 3 காலி பணியிடங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் 39 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஜாப் லொக்கேஷன் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்க வெவ்வேறு ஊர்களுக்கு நான் அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் 8/1/2024 லாஸ்ட் டேட் 31/1/2024 வரைக்கும் இருக்குது. ஏஜை பொறுத்தவரை 18லேருந்து 37 வயசு இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. சேலரி இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 8th குவாலிஃபிகேஷனும், ரெக்கார்டு கிளர்க்கு 10th குவாலிஃபிகேஷன், நைட் வாட்ச்மேனை பொறுத்தவரை தமிழில் பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஜீப் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 8th குவாலிஃபிகேஷன். சேலரியை பொறுத்தளவு பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்டு கிளர்க்கு அண்டு நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 58,000 வரைக்கும் வாங்கலாம். ஜீப் டிரைவரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் எந்தெந்த ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம போனதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எந்தெந்த ஊரை வளர்ச்சி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிமலயம் பிளாக்கில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்டு கிளர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளாக் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணமேல்குடியில் பிளாக் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்டு கிளர்க் நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா திருமயமில் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்டு கிளர்க் நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா அதாவது பொன்னமராவதி இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்டு கிளர்க்கு நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பிளாக் பாருங்கள் கரம்பாங்குடியின் பிளாக்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா விராலிமலை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா திருவரங்குளம் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்க பிளாக்கை பார்த்திங்கன்னா அதாவது புதுக்கோட்டை பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு பிளாக் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னமராவதியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த பொன்னமராவதியிலேருந்து எடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஜாபுக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன். ஸோ உங்களோட பேர் நம்ம இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா புகைப்படத்துடன் அதில் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் கல்வி தகுதி, நம்மளோட பர்சனல் அட்ரெஸ்ஸு, நம்மளுடைய மாவட்டம், நம்ம என்ன மதத்தில் வரோம், மெயினாக பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றுனால இதை காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த மகன் மகள் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து இதுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டுங்கிறது நீங்கள் இது பண்ணி இதில் 4 இடம் கொடுத்துட்டு உங்களுடைய சைன் பண்ணாமல் நீங்கள் இதை அனுப்பக்கூடாது. குறிப்பு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், விண்ணப்பத்துடன் அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்று ஒப்புமட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கும்போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸோ உங்களோட தகுதியுடைய அந்த டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்டஸ்டேஷனோடு அனுப்பணும். ஸோ
அதாவது டேரக்ட் இன்டர்வியூ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அந்த விண்ணப்ப படிவம் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தோட நேம் மட்டும் மாறும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.